ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த கிளாஸில் உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அதிகமாக கேட்டிருக்காங்க, எதுக்கு நம்ம நல்லா பார்க்கணும் அப்படின்ற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு சில வார்த்தைகள் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஒரு சில வார்த்தைகள் மட்டும். அந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் ரெட் பெனில் இல்லை பிளாக் பெனில் எழுதி வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் ப்ளூ பெனில் எழுதி வச்சுக்கோங்க. மேம் எல்லாமே எழுதணுமா? எனக்கு இதில் ஓரளவு எல்லாமே தெரியுமே, கொஞ்சம் மட்டும்தான் இதாக இருக்கும், நான் அதை மட்டும் எழுதிக்கிறேனே அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம். நான் எதுக்காக எல்லாத்தையுமே எழுதுங்கன்னு அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சில வார்த்தைகளை மட்டும் அவங்க டிஃப்ரெண்ட்டாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வாய்ஸ் சர்ச் இதற்கு சரியான கலைச்சொல்லை கண்டறி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷனில் எப்படி கொடுப்பாங்க? ஒலி தேடல், குரல் தேடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம குழம்பிடக்கூடாது. குரல் தேடல் வருமோ அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது தப்பாக போயிடும். நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் ஆப்ஷனில் நம்மளை குழப்பிடுவாங்க. சரிங்களா? இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் குழப்பறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ்க்கு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஆயிரும். இல்லை மேம் எனக்கு கிளியராக இருக்குது, ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். சரிங்களா? ஆனால் எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்குற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ் பார்க்கலாம். வலஞ்சுழி கிளாக் வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்மளோட கடிகாரம் கிளாக் பார்ப்போம் இல்லைங்களா? அதில் 12லேருந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி பெரிய முள் சின்ன முள்ளெல்லாம் நகர்ந்து போகும் இல்லைங்களா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளாக் வைஸ், அதாவது வலஞ்சுழி அப்படின்னு சொல்லுவோம். அது வலது பக்கமாக சுற்றுது, அப்போ அது வலஞ்சுழி. இதுவே இந்த 12 இருக்கிற பெரிய முள் சின்ன முள்ளாகட்டும் பெரிய முள்ளாகட்டும் 12 இருக்கிறது 11 10 அப்படின்னு ரிவர்ஸில் போகுமா? போகாது. அப்படி அந்த பக்கம் இருக்கிற சுற்றுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், இடஞ்சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வலஞ்சுழி இடஞ்சுழினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வலஞ்சுழினா கிளாக் வைஸ், இடஞ்சுழினா எதிர்பக்கமாக சுற்றுறது ஆன்டி கிளாக் வைஸ். இதில் இடஞ்சுழியை எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இணையம், இணையம்னா இன்டர்நெட். இங்கே வாய்ஸ் சர்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது ஒலி தேடல், இது குரல் தேடல்னு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்ச் இன்ஜின், தேடு பொறி. சர்ச் அப்படின்னாவே தேடு வந்துடுதுங்களா? பொறி இன்ஜின், தேடு பொறி. நெக்ஸ்ட்டு டச் ஸ்க்ரீன், டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை, டச் ஸ்க்ரீன் தொடுதிரை. கிளைமேட்னா தட்பவெப்பநிலை, காலநிலைன்னு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வெதர், வெதர்னா வானிலை, வெதர்னா வானிலை. இதுவுமே இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதுக்குமே காலநிலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு மைக்ரேஷன், மைக்ரேஷன்னா வலசை, அதை தான் தமிழில் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மைக்ரேஷன் வலசை போதல், வலசை, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சான்ச்சுரி புகலிடம். கிராவிடேஷனல் ஃபீல்டு புவி ஈர்ப்பு புலம். இதுக்கு நமக்கு ஆப்ஷனில் புவி ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவி ஈர்ப்பு புலம். நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், செயற்கை நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர், இங்கே மிகத்திறன் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக இது மீத்திறன். சரிங்களா? மீத்திறன், மீத்திறன் கணினிக்கு என்ன பேருனா சூப்பர் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட்டு மெடிசின், மெடிசினுக்கு இங்கே தேடுதல் வராது, தப்பாக டைப் பண்ணியிருக்காங்க, ஔடதம். சரிங்களா? ஔடதம், ஔடதம்னா தமிழில் இன்னும் என்ன சொல்லுவாங்க, மருந்து அப்படின்னு சொல்லுவாங்களா? ஔடதம் அப்படின்றதும் தூய தமிழ் தான். அப்போ ஔடதம்னா மெடிசன். நெக்ஸ்ட்டு செயற்கைக்கோள் சேட்டிலைட், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ரிசர்ச் ஆய்வு, ரிசர்ச் ஆய்வு. பிளானட் கோள், இதுவுமே தெரியும். ரோபோட் எந்திர மனிதன். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. எஜுகேஷன்னா கல்வி. ஒரு முறை எஜுகேஷனுக்கு பாடத்திட்டம் அப்படின்னு கூட கொடுத்துருந்தாங்க, சிலபஸ் வரும் இல்லைங்களா? எஜுகேஷன்னா கல்வி. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி. லைப்ரரி நமக்கு தெரியும், நூலகம். இப்போ லைப்ரரி அப்படின்னு கொடுத்தா அது மின் நூலகம் அப்படின்னு வரும். எக்ஸ்லேட்டர் மின் படிக்கட்டு, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. லிஃப்ட்னா மின் தூக்கி. இது இந்த இடத்துல தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு சிலருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுத்தையும் மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மின்னஞ்சல், மின்னஞ்சல்னா இமெயில்.
காம்பேக்ட் டிஸ்க் சிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் குறுந்தகடு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது அப்படியே மேட்ச் ஷீட்டில் கேட்பாங்க. இ லைப்ரரி, இ புக், இ மேகசின், இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இ லைப்ரரினா மின் நூலகம். இந்த இடத்துல இந்த நூ வராது, இந்த நூ வரும். மின் நூலகம். சரிங்களா? மின் நூலகம். இ புக் மின் நூல், இ மேகசின் மின் இதழ். இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெல்கம். வெல்கம்னா நல்வரவு. இந்த இடத்துல வாக்கு பதிலாக கூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்குறவு. நல்குறவுக்கு வேற ஒரு மீனிங் இருக்குது. சரிங்களா? தமிழில். அப்போ நல்வரவு. இது நல்லா பார்த்துக்கோங்க. குழப்பறதுக்கு நல்குறவுன்னு கொடுப்பாங்க. நம்ம அர்ஜென்ட்டில் நல்குறவை டிக் பண்ணிட்டோம்னா அது தப்பாயிரும். நெக்ஸ்ட்டு ரெடிமேட் ட்ரெஸ், ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை. ஸ்கல்ப்சர்ஸ், சிற்பங்கள். மேக்கப், ஒப்பனை. நெக்ஸ்ட் இங்கே சிப்ஸ் கொடுத்துருக்காங்களா, சிப்ஸுக்கு வந்துட்டு சிறு துண்டு வராது, சில்லுக்கல். சரிங்களா? சி இல் லு கல். டைப் பண்ணது தப்பாக பண்ணியிருக்காங்க. சில்லுக்கல். நெக்ஸ்ட் டிஃபன். டிஃபன்னா சிற்றுண்டி. டிஃபன் சிற்றுண்டி. கமோடிட்டி, அதாவது அந்த காலத்துலாம் பண்டம் மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் பண்டம். கமோடிட்டி பண்டம். வாயேஜ் கடற்பயணம், கடலில் பயணம் செய்கிறது, அதுதான் வாயேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேரிஸ். ஃபேரிஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா பயணப்படகுகள். இதை இந்த கடற்பயணம், பயணப்படகுகள் இதெல்லாம் மேட்ச் ஷீட்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபேரிஸ்னால் பயணப்படகுகள். என்டர்பிரனர் தொழில் முனைவோர். என்டர்பிரனர்னா தொழில் முனைவோர். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். இது நல்லா பார்த்துக்கணும். கல்ச்சர்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். நெக்ஸ்ட்டு அடல்ட்ரேஷன் கலப்படம். கன்சியூமர் நுகர்வோர். மெர்ச்சன்ட் வணிகர். பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று. லிட்ரேச்சர் இலக்கியம். ஆர்ட் கேலரி கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு. இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரஸ்ட்டு. ட்ரஸ்ட்டுனா அறக்காப்பு இல்லை, அறக்கட்டளை. சரிங்களா? அறக்கட்டளை. அறக்கட்டளையை தான் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கவுட் அண்ட் கைட் சாரண சாரணியர். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல்லலாம் இருக்கு இல்லைங்களா, அதுதான். வாலண்டியர் தன்னார்வலர். நெக்ஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர். இது ரெண்டுத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வாலண்டியருக்கு சமூக பணியாளர்னு கொடுத்தாலும் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தன்னார்வலர்கள் அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம். ஹியூமனிட்டி மனிதநேயம். இது இங்கே மெர்சி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு ஆப்ஷனில் கருணை, நேசம், அன்பு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெர்சினா கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பிரைஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நோபல் பிரைஸ் தான். லாரி இங்கே சரக்குந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா மகிழுந்து அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரக்குந்து மகிழுந்துன்னு கொடுத்தாங்கன்னா சரக்குந்துன்னா லாரி, மகிழுந்துன்னா பஸ்ஸு. அதை நல்லா பார்த்துக்கோங்க. பஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஊடகம். ஊடகம்னா மீடியா. ஊடகம் மீடியா. மேகசின் பருவ இதழ். நல்லா பார்த்துக்கோங்க. இ மேகசின்னா மின்னிதழ். வெறும் மேகசின்னா பருவ இதழ். லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல். சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பப்பட்ரினா பொம்மலாட்டம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கரகாட்டம் அது நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸி தான், இது இங்கே போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு ஃபொனாலஜி ஒளியியல். இந்த ஒலி நல்லா பார்த்துக்கோங்க. சவுண்டு. ஃபோனுன்னா சவுண்டு வரும்ல, அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபொனாலஜி ஒளியியல். ஜேர்னலிசம் இதழியல். சரிங்களா? இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். ஜேர்னலிசம்னா இதழியல். நெக்ஸ்ட்டு ஆர்த்தோகிராஃபி. இந்த இடத்துல எழுத்திலக்கணம். ஏ லு இத் தி ல இக் க ந இம். எழுத்திலக்கணம். எழுத்தாக்கம்னு இருக்குது, எழுத்திலக்கணம். இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு
டயலாக் உரையாடல், இது எல்லாருக்குமே தெரியும். டயலாக்னா உரையாடல். நெக்ஸ்ட் ஐலாண்ட், ஐலாண்டுனா தீவு. நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம். வைல்ட் அனிமல்ஸ் வனவிலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர், நல்லா பார்த்துக்கோங்க, வன பாதுகாவலர். பேரபிள் உவமை, சரிங்களா, பேரபிள்னா உவமை. ஜங்கிள் காடு, ஜங்கிள்னா காடு, ஜங்கிள் புக் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதுதான். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட்ரி வனவியல், ஃபாரஸ்ட்ரினா வனவியல். நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம், பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். பேலட் கதைப்பாடல், இது ஒரு சிலருக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கலாம். பேலட் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கதைப்பாடல். கரேஜ், கரேஜ்னா துணிவு. சாக்ரிஃபை, சாக்ரிஃபை தியாகம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை. நெக்ஸ்ட் எலிக்யூஷன். இங்கே எலிக்யூஷன்னா பேச்சு கலைன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பேச்சு கலையை விட பேச்சாற்றல் அப்படின்னு தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. பேச்சாற்றல், இதை நோட் பண்ணிக்கோங்க. பேச்சாற்றல், பேச்சு கலைனாலும் ஓகே, பட் பேச்சாற்றல் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. அதனால் பேச்சாற்றலை நோட் பண்ணிக்கோங்க. யூனிட்டி ஒற்றுமை. ஸ்லோகன் முழக்கம். ஸ்லோகன்னா வாசகம்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. முழக்கம். நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டினா சமத்துவம். ஈக்குவாலிட்டி சமத்துவம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். ஓஷன் பெருங்கடல். சீனா தான் கடல், சரிங்களா, ஓஷன்னா பெருங்கடல். டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்குலாம், இது ஜஸ்ட்டு சொல்கிறேன். மெரைன் டெக்னாலஜி கடல்சார் தொழில்நுட்பம். மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். இது ரெண்டுத்துக்கும் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இது அப்படியே எக்ஸாமில் கேட்டிருந்துருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்காங்க, அதனால் குழப்பிக்காமல் கரெக்டாக போடணும். மெரைன் டெக்னாலஜி, டெக்னாலஜின்னு நமக்கு வந்ததுனாவே தொழில்நுட்பம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருமா. அப்போ கிரியேச்சர்னா உயிரினம் வந்துடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீர்மூழ்கி. நெக்ஸ்ட்டு நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன். ஹார்பர் துறைமுகம். ஸ்ட்ராம் புயல். ஸ்ட்ராம் புயல். நெக்ஸ்ட்டு சைலர் மாலுமி. ஆங்கர் நங்கூரம். நெக்ஸ்ட் ஷிப்யார்ட் கப்பல் தளம். ஷிப்யார்ட்னா கப்பல் தளம். சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை. சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர். டிகிரி பட்டம். லிட்ரஸி கல்வியறிவு, நல்லா பார்த்துக்கோங்க. லிட்ரஸினா கல்வியறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாரல் நீதி. மாரல் ஸ்டோரி சொல்லுவோம் இல்லைங்களா, நீதி கதைகள், அதுதான் மாரல்னா நீதி. கிரியேட்டர்னா படைப்பாளர். ஸ்கல்ப்சர்னா சிற்பம். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட், இது எல்லாருக்குமே தெரியும், கலைஞர். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. இது வந்து கேட்டிருக்காங்க, இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு. நெக்ஸ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ்னா கையெழுத்து படி. கையெழுத்து படி. அஸ்தெட்டிக்ஸ் அழகியல். பிரஷ் தூரிகை. கார்ட்டூன்னா கருத்து படம். இது இம்பார்ட்டன்ட், கார்ட்டூன் கருத்து படம். நெக்ஸ்ட் கேவ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள். மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம். சிவிலைசேஷன் நாகரீகம். ஃபோக்லோர்னா நாட்டுப்புறவியல். இந்த நாட்டுப்புற கதைகள் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் ஃபோக்லோர்னா நாட்டுப்புறவியல். நெக்ஸ்ட் ஹார்வெஸ்ட்னா அறுவடை. இரிகேஷன் நீர்ப்பாசனம். ஃபாரினர் அயல் நாட்டினர். அக்ரிகல்ச்சர் வேளாண்மை. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் போயம். இந்த போயட் அப்படின்னு சொல்ல இல்லைங்களா, அதுதான் கவிஞர். நெக்ஸ்ட் பேடி நெற்பயிர். மோஸ்ட்லி இந்த நெல் இருக்கு இல்லைங்களா, நெல்லை தான் பேடி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கல்டிவேஷன்னா பயிரிடுதல். அக்ரோனோமி உளவியல். இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது கேட்டிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். வெல்த் செல்வம். ஆம்பிஷன் லட்சியம். கம்யூனிசம்னா பொது உடைமை. ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை. நெய்பர் அயலவர்.
poverty வறுமை. povertyனா வறுமை. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி, அதாவது இந்த பரஸ்பரமாக ஒத்துக்கிறது, இதுக்கு பதிலாக அது செய்யறது, ஒப்புரவாக இருக்கிறது, அதுதான் ரெசிப்ரோசிட்டி. நெக்ஸ்ட்டு கர்டசி. கர்டசினா நற்பண்பு. இதுக்கு கரெக்டாக என்ன சொல்லலாம்னா இந்த மரியாதை, கண்ணியம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். அப்போ கர்டசினா நற்பண்பு. ரிலீஜியன் சமயம். சிம்பிளிசிட்டி எளிமை. சேரிட்டி ஈகை. இது இன்னும் வேறு எப்படி சொல்லலாம்னா இந்த தர்மம் பண்ணுறது அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே சேரிட்டி. நெக்ஸ்ட்டு டிக்னிட்டி. டிக்னிட்டினா கண்ணியம். டாக்ட்ரின் அதாவது கொள்கை. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும், கொள்கை இருக்கும். எல்லாருக்குமே சொல்லுவாங்கள்ல உனக்குன்னு இருக்க கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா, அதுதான். நெக்ஸ்ட்டு ஃபிலாசபி. ஃபிலாசபினா தத்துவம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சொல்லுவோம்ல ரொம்ப ஃபிலாசபி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது தத்துவமாக பேசாதீங்க, அதுதான். இன்டிகிரிட்டி. இன்டிகிரிட்டினா நேர்மை. இன்டிகிரிட்டி நேர்மை. இப்போ 7th முடிஞ்சிருச்சு, 8th பார்க்கலாம். ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக்ஸ். ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக்ஸ் ஒலி பிறப்பியல். ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக்ஸ் ஒலி பிறப்பியல். கான்சோனன்ட். கான்சோனன்ட்னா மெய்யொலி. நெக்ஸ்ட்டு நாசல் கான்சோனன்ட் சவுண்ட் மூக்கொலி. நாசல்னா மூக்கு சொல்லுவோமா, அப்பசல் கான்சோனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி. எபிகிராஃப். எபிகிராஃப்னா கல்வெட்டு. வவல். வவல் சவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உயிரொலி. நெக்ஸ்ட்டு லெக்சிகோகிராஃபி அகராதியியல். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ங்க, நல்லா பார்த்துக்கோங்க. லெக்சிகோகிராஃபி அகராதியியல். ஃபோனி ஒலியியன். ட்ரைப்ஸ்னா பழங்குடியினர். ட்ரைப்ஸ் பழங்குடியினர். பிளெயின்ஸ் சமவெளி. பிளெயின்ஸ் சமவெளி. வேலி பள்ளத்தாக்கு. வேலினா பள்ளத்தாக்கு. திக்கெட்னா புதர். இந்த அடர்ந்த காடு அதெல்லாம் சொல்லுவீங்க இல்லைங்களா, புதர் மாதிரி இருக்குது, அடர்ந்த ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் திக்கெட். இதெல்லாமே ஓரளவு நம்ம தெரிஞ்சிருக்கோம், படித்தது தான், ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரிட்ஜ். ரிட்ஜ்னா மலைமுகடு. மலைமுகடு தான் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். லோகஸ்ட். லோகஸ்ட்னா வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி இருக்கும் இல்லைங்களா சின்ன சின்னதாக, அதுதான் லோகஸ்ட். ரிஃபார்ம் சீர்திருத்தம். ஆக்சுவலாக இது நமக்கு இங்கே கொடுக்கல, இங்கே வந்து ரிஃபார்ம் வரும். ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். லியோபர்ட். லியோபர்ட்னா சிறுத்தை. நெக்ஸ்ட்டு பட். பட்டுனா மொட்டு சொல்லுவோம். டிசீஸ். டிசீஸ்னா நோய். ஹெர்ப்ஸ் மூலிகை. இதெல்லாம் ஈஸி தான். மில்லட்ஸ். மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள். ஆடிட்டர் பட்டய கணக்கர். ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். நெக்ஸ்ட்டு சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஜீன் மரபணு. அலர்ஜி ஒவ்வாமை. அலர்ஜி ஒவ்வாமை. பஞ்சுவேஷன் நிறுத்தற்குறி. ஆர்னமெண்ட் அணிகலன். டேலண்ட் திறமை. டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. அவேர்னஸ் விழிப்புணர்வு. அவேர்னஸ் விழிப்புணர்வு. ரிஃபார்ம் சீர்திருத்தம். சின்சிரிட்டி வாய்மை, அதாவது உண்மையான அன்பு, அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரீச்சிங். ப்ரீச்சிங்னா ப்ரீச்சிங்னா உபதேசம், அதாவது போதனை பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் ப்ரீச்சிங். நெக்ஸ்ட்டு அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமினா வானவியல். இது ஒரு படிப்பே இருக்குது, அஸ்ட்ரானமி வானியல். நெக்ஸ்ட்டு கிராஃப்ட். கிராஃப்ட்னா கைவினை பொருட்கள், இது நமக்கே தெரியும். ஃப்ளூட். ஃப்ளூட்டுனா புல்லாங்குழல். ட்ரம்னா முரசு. நெக்ஸ்ட்டு பாஸ்கட்ரி. பாஸ்கட்ரினா இந்த கூடை முடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கூடை பின்னுறது, அதுதான். நெக்ஸ்ட்டு நிட்டிங். நிட்டிங் அப்படின்னா பின்னுறது. ஆர்டிசன். ஆர்டிசன்னா கைவினைஞர்கள், அதாவது கையாலே ஒரு பொருளை செய்வாங்க இல்லைங்களா, அவங்க. ரிட் சடங்கு. த்ரெட். த்ரெட்னா நூல். த்ரெட் நூல். லூம் தறி. டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை. டேனிங் தோல் பதனிடுதல். தோலெல்லாம் அந்த ஆடு மாடு அந்த தோலெல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த தோலை பதனிடுறதுக்கு பேர் தான் டேர்னிங். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு. ஸ்டிச்சஸ்னால் தையல்.
ஃபேக்டரினா ஆலை, அது தெரியும், ஈஸி தான். டையிங் சாயம் ஏற்றுதல். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை, ரெடிமேட் ட்ரெஸ்ஸுக்கு ஆயத்த ஆடைன்னு பேர். ஈக்வஸ்ட்ரியன் குதிரை ஏற்றம், இது இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஈக்வஸ்ட்ரியன் குதிரை ஏற்றம். தி ஹீரோனா கதாநாயகன். சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர். லீடர்ஷிப் தலைமை பண்பு. சப்போர்ட் ஆதரவு. டாக்ஸ் வரி. விக்ட்ரி வெற்றி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேரிட்டி கொடை, தொண்டு கூட சொல்லலாம். செயின்ட் ஞானி, தத்துவ ஞானி, அதெல்லாம் சொல்லுவாங்க. சாரி தத்துவ ஞானி வராது, அது ஃபிலாசபரில் வந்துடும். செயின்ட்னா ஞானி. ஃபிலாசபி தத்துவம். இன்டெகிரிட்டி நேர்மை, இன்டெகிரிட்டினா நேர்மை. ரேஷ்னல்னா பகுத்தறிவு, சரிங்களா? நம்ம மேக்ஸில் கூட ரேஷ்னல் நம்பர்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல. ரேஷ்னல் பகுத்தறிவு, ஆக்சுவலாக நியாயமான நேர்மையான அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் ரேஷ்னல் பகுத்தறிவு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். கான்ஃபிடென்ஸ்னா நம்பிக்கை. டாக்டரேட்னா முனைவர் பட்டம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு. டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு. இப்போ இது வரைக்கும் 6th to 8th கலைச்சொற்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் 9th 10th மட்டும்தான் இருக்குது. எல்லோரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இதோட டெஸ்ட்டு நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது. டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை லாஸ்ட் ஒரு 3 டேஸாக என்னால் பார்க்க முடியல, கொஞ்சம் டைம் இல்லை, ஒர்க் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பார்த்துட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன், சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுனால கேளுங்க. மொத்தமாக பார்த்துட்டு ஒரு நாள் கிளாஸில் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.